ஹாய் வெல்கம் ஆல் 2026 வரப்போற பிசி எக்ஸாமுக்காக வந்து புல்லட் அப்படின்ற ஆன்லைன் டெஸ்ட் பேட்ச் வந்து நம்ம லான்ச் பண்ணியிருந்தோம். இந்த புல்லட் டெஸ்ட் பேட்சோட பேட்ச் 1 வந்து கம்ப்ளீட் ஆக போகுது. அதை பத்தி இந்த வீடியோவில் வந்து நான் டீட்டெயிலாக சொல்றேன். நம்ம டெஸ்ட் பேட்ச் வந்து மார்ச் 21 லான்ச் பண்ணியிருந்தோம். இது ஆல்ரெடி நான் லான்ச் பண்ணும்போது என்ன சொல்லியிருப்பேன்னா, இது வந்து ஒரு 250 டேஸ் ஸ்டடி பிளான் மாதிரி நீங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கணும்னு சொல்லியிருப்பேன். சரிங்களா? ஸோ நிறைய பேர் வந்து ஜாயின் பண்ணி ப்ராப்பராக இதை வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க. பட் ஒரு சில பேர் வந்து காமனாக கேட்குற டவுட் வந்து இப்போவே பேட்ச் 2 வந்து எப்போ ஓப்பன் ஆகும்னு கேட்டுட்டு இருக்கீங்க. சரிங்களா? பேட்ச் 1ல இருக்கிற மாதிரி உங்களால ஃப்ரீயா பேட்ச் 2ல படிக்க முடியாது. அதை தான் இந்த வீடியோல நான் சொல்ல போறேன். உங்களுக்கு ஷெட்யூல் பார்க்கும்போது கிளியரா புரிஞ்சிடும் பாருங்க. ஸோ டெஸ்ட் பேட்சோட சிறப்பம்சங்கள் ஆல்ரெடி இதை பத்தி உங்க எல்லாருக்குமே தெரியும். இதுல இந்த 100 டே ஷீட்ல வந்து 3 டே ஷீட் ஆல்ரெடி ஃப்ரீயாவே வந்து நாங்க அப்லோட் பண்ணியிருக்கோம். டிஸ்கிரிப்ஷன்ல டெலிகிராம் சேனல்ல நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். இல்லைனா இந்த நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப் ஆர் கால் பண்ணி நீங்க வந்து இந்த பிடிஎஃப் வாங்கிக்கோங்க. சரிங்களா? அதே மாதிரி உளவியல் பகுதிக்கு எக்ஸ்பிளனேஷன் வீடியோ வந்து நாங்கள் ப்ரொவைட் பண்றோம்னு சொல்லியிருப்போம். ஒரு டெஸ்ட்டுக்குமே நாங்கள் வந்து ப்ரொவைட் பண்ணுவோம். 60 டெஸ்ட்டுக்குமே டோட்டலாக உங்களுக்கு வந்து உளவியலுக்கு எக்ஸ்பிளனேஷன் பார்ட் வந்துடும். இதுவும் வந்து ஃபர்ஸ்ட் டெஸ்ட்டோட எக்ஸ்பிளனேஷன் ஆல்ரெடி வந்து நம்ம யூடியூப்ல ஃப்ரீயாவே அப்லோட் பண்ணியிருக்கோம். சரிங்களா? டெஸ்ட் பேட்ச் ஃபீஸ் வந்து 800 சொல்லியிருப்போம். இது வந்து ஒன் டைம் பே பண்ற ஃபீஸ் தான். ஸோ இந்த பேட்ச் கம்ப்ளீட் ஆகிற வரைக்கும் நீங்க எக்ஸ்ட்ராவா வேற எந்த அமௌண்ட்டுமே நீங்க பே பண்ண தேவையில்லை. ஸோ இப்போ ஷெட்யூல் வாங்க. ஸோ டெஸ்ட் பேட்ச் ஷெட்யூல் எக்ஸ்பிளனேஷன் அப்போ நான் என்ன சொல்லியிருப்பேன்னா, இதை வந்து ரொம்ப உங்களுக்கு அதாவது புதுசாக படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸையும் ஃபோக்கஸ் பண்ணி தான் இதை வந்து நாங்கள் ஃப்ரேம் பண்ணியிருக்கோம்னு சொல்லியிருப்பேன். இப்போ ஒரு டெஸ்ட்டுக்குமே உங்களுக்கு வந்து 4 நாள் கேப் இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு வந்து 6th சோஷியல் ஃபுல் டெஸ்ட், 6th சயின்ஸ் ஃபுல் டெஸ்ட் அந்த மாதிரி இல்லாம 6th வந்து உங்களுக்கு வந்து ஒரு 5-6 டெஸ்ட்டாக நாங்கள் கண்டக்ட் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டு இருப்போம். பாருங்க, ஃபர்ஸ்ட் டெஸ்ட்ல வந்து 6th ஹிஸ்ட்ரி, 6th இயற்பியல் அவ்வளோதான். செகண்ட்ல வந்து 6th ஹிஸ்ட்ரி பருவம் 2, அப்புறம் 6th வேதியியல் அவ்வளோதான். நெக்ஸ்ட் டெஸ்ட் 3 வந்து 31ஆம் தேதி, அதாவது நாளைக்கு தான் நடக்க போகுது. ஸோ இதுதான் வந்து லாஸ்ட் டேட். ஸோ நீங்க ஜாயின் பண்றதா இருந்தா மார்ச் 31 காலையில 10 மணிக்குள்ள ஜாயின் பண்ணிடுங்க. ஜாயின் பண்ணி இந்த தேர்ட் டெஸ்ட்லேருந்து நீங்க அப்படியே ஃபாலோ பண்ணி படிச்சுட்டே வந்துருங்க. ஸோ இப்போ பாருங்க, இங்கேயும் நீங்க பாத்தீங்கன்னா 4 நாள் டைம் இருக்கும். ஸோ நீங்க இப்போ இந்த ஃபர்ஸ்ட் டெஸ்ட், செகண்ட் டெஸ்ட், தேர்ட் டெஸ்ட் விட்டுட்டீங்கன்னா, அதாவது இப்போ ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட்ஸா இருந்தா கூட நீங்க இப்போ 4th டெஸ்ட்டும் பாத்தீங்கன்னா திரும்ப 6th ஸ்டாண்டர்ட் தான் நம்ம வந்து கண்டினியூ பண்ண போறோம். இந்த இடத்துல 6th புவியியல் பருவம் 1, 2 மட்டும் தான் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி இங்க 6th பொருளாதாரம் இருக்கு. 6th பொருளாதாரம் ஒண்ணுமே இல்லை, ரொம்ப ஈஸியா முடிச்சிடலாம். ஸோ நீங்க இப்போ ஜாயின் பண்ணா கூட அடுத்தடுத்த டெஸ்ட்டுக்கு முன்னாடி இந்த பெண்டிங்கை நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிடலாம். இப்போ இருக்கிற இந்த 4 டேஸ் டைம் வந்து உங்களுக்கு பேட்ச் 2ல இருக்காது. ஏன்னா உங்களுக்கே தெரியும், இப்போ இந்த டெஸ்ட்டே வந்து நவம்பர் எண்டு வரைக்கும் போகுது. இப்போ நாங்கள் வந்து பேட்ச் 2 கிரியேட் பண்ணால் அதையும் வந்து நவம்பர் எண்டு வரைக்கும் கொண்டு போகணும். ஆல்ரெடி ஓரளவுக்கு கம்ப்ளீட் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் தான் பேட்ச் 2 வந்து மேனேஜ் பண்ண முடியும். இப்போ இங்கே வந்து ஒரு டெஸ்ட்டுக்கும் உங்களுக்கு வந்து 4 நாள் டைம் இருக்கா. அழகா நீங்கள் இப்போ ஆரம்பிச்சா கூட 6th இருக்கிற பெண்டிங்கை முடிச்சுட்டு 10th வரைக்கும் அப்படியே எங்கள் கூட நீங்கள் ஃபாலோ பண்ணி வந்து டெஸ்ட்டை முடிச்சிடலாம். நாங்கள் திரும்ப அடுத்த பேட்ச் வந்து இப்போ மே மந்த் இல்லைனா ஜூன் மந்த் போடும்போது இந்த 4 டேஸ் டைம் வந்து அப்படியே 3 டேஸ் இல்லைனா 2 டேஸ்க்கு கன்வெர்ட் ஆகிடும். ஸோ நீங்கள் பேட்ச் 2ல ஜாயின் பண்ணி ப்ரெஷராக படிக்கிறதுக்கு இதில் நீங்கள் ஃப்ரீயாகவே படிச்சிருங்க. நிறைய பேர் வந்து இதை பேஸ் பண்ணி டவுட்ஸ் கேட்டுட்டு இருந்தீங்க. அதனால இந்த வீடியோவை நாங்கள் வந்து அப்லோட் பண்ணுறோம். இப்போ இங்கே பாருங்க, 6th டெஸ்ட்டில் வந்து 6th ஸ்டாண்டர்ட் ஃபுல்லாக வச்சிருக்கோம். இதுக்கும் உங்களுக்கு வந்து 4 நாள் டைம் இருக்கும். ஸோ இந்த கேப்பில் நீங்கள் இப்போ பெண்டிங் விட்ட டெஸ்ட் 1, 2, 3 இதெல்லாம் நீங்கள் அப்படியே கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்துடலாம். ஸோ பேட்ச் 2ல ஜாயின் பண்ணணும்னு பிளானில் இருக்கிறவங்க பேட்ச் 1லேயே சேர்ந்துருங்க. உங்களுக்கு அதை விட இதுவே வந்து எஃபெக்டிவாக இருக்கும். நீங்கள் பெண்டிங்கை ஈஸியாகவே முடிச்சிடலாம். ஏன்னா 2 டெஸ்ட் தான் முடிஞ்சிருக்கு. நாளைக்கு தான் 3வது டெஸ்ட்டே நடக்க போகுது. ஸோ இந்த ஷெடியூல் நாங்கள் ஃப்ரேம் பண்ணதே வந்து ஒரு 240 to 250 டேஸை பிளான் பண்ணி தான் ஃப்ரேம் பண்ணியிருந்தோம். ஸோ பேட்ச் 1ல மட்டும் தான் அந்த 240 டேஸை வந்து ப்ராப்பராக ஃபாலோ பண்ண முடியும். பேட்ச் 2ன்னு வரும்போது எல்லா டேட்டுமே உங்களுக்கு வந்து இந்த 4 டேஸ்லேருந்து 3 டேஸ் இல்லைன்னா 2 டேஸ்க்கு கம்ப்ரஸ் ஆகிடும். உங்களால் வந்து கம்ப்ளீட் பண்ண முடியாது. ஸோ புல்லட் டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணணும்னு பிளான் இருந்ததுன்னா பேட்ச் 1லேயே ஜாயின் பண்ணிடுங்க. சரிங்களா? இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் ஆர் கால் பண்ணி டெஸ்ட் பேட்ச் ஷெடியூலை வாங்கிக்கலாம். இல்லைனா டே ஷீட் 1, 2, 3 பிடிஎஃப் இல்லைனா டெஸ்ட் நம்பர் 1ஓட பிடிஎஃப் இது எல்லாத்தையும் நீங்கள் வாங்கிட்டு ஒரு வாட்டி எப்படி இருக்குன்னு நீங்கள் கோத்ரூ பண்ணிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இந்த புல்லட் டெஸ்ட் பேட்சில் வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட்டில் கேளுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.